ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி ஷிவாங்கிய எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அவங்க வந்து தன்னுடைய ஜேர்னியை வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது சூப்பர் சிங்கரில் தான். சூப்பர் சிங்கரில் சீசன் 7ல் தான் அவங்க தன்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அது பாதியிலேயே அவங்க எலிமினேட் ஆகி வெளியில் போயிட்டாங்க. அதுக்கப்புறமேலே குக் வித் கோமாளியில் சீசன் 2ல் இருந்து தான் அவங்க நல்லா எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பித்தாங்க. 3 சீசனாக கோமாளியாக வந்த ஷிவாங்கி திடீர்னு 4th சீசனில் குக்கா வந்து எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தினாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய புது புது டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு ஜட்ஜஸையே ரொம்ப ஆச்சரியப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமேலு தன்னுடைய லைஃப்பை வந்து வேறு மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டுட்டு போனாங்க. ஷிவாங்கியோட அந்த ஒரு மேசிவ் வளர்ச்சியை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உண்மையிலேயே அவங்க குக் வித் கோமாளிலேருந்து அவங்களுடைய அஸ்வின் கூட ஒரு பேர் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை கூட மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமேலு அவங்கள வந்து நிறைய படங்களில் பாடுற வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறமேலு சோலோவாக நிறைய மியூசிக்ஸும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க, ஆல்பம்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து தன்னுடைய ஒரு ஆல்பத்தையே கம்போஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ வளர்ந்து நிற்கிறாங்க. ஆனால் அந்த ஷிவாங்கி வந்து தன்னுடைய ஒரு சின்ன ஹார்ட் பிரேக் இன்டர்வியூ முன்ன கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 25 வயசான ஒரு பொண்ணுக்கிட்ட நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க இல்லைன்னு சொன்னால் அது நிச்சயமாக பொய்யாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா பொண்ணுங்களுமே அந்த ஒரு டஃப்பான ஸ்டேஜை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. சிலருக்கு அது சக்ஸஸாக முடிஞ்சிருக்கலாம், ஆனால் சிலருக்கு அது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். அதனால் பொண்ணுங்களை தப்பானவங்கன்னு சொல்ல முடியாது. லைஃப்பில் வந்து நம்ம சில நேரங்களில் சரியான முடிவு எடுக்க தவறிடுறோம். அதனுடைய ரிசல்ட்டாக கூட அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாஸ்டில் ஒரு லவ் இருந்திருக்குது. அவங்க வந்து ரொம்ப டீப்பாக அந்த லவ்வில் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த லவ்வில் வந்து அவங்க தன்னையே தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த லவ் பிரேக்கப் ஆன அப்புறமேலு அதுலேருந்து அவங்க மீண்டு வரத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஷிவாங்கி கிருஷ்ணன் வந்து நிறைய இப்போ அவங்களுடைய கார் வீடியோஸ் கூட நிறையா மெர்சிடிஸ் எடுத்திருந்தாங்க. அந்த வீடியோ கூட இன்ஸ்டாவில் வைரலாக போச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன வளர்ச்சியாக அவங்க இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து நிற்கிற ஷிவாங்கியை ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தரை வந்து அறிமுகப்படுத்தி இவர் தான் தன்னுடைய காதலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறதாகவும் ஷிவாங்கி சொல்லியிருக்காங்க. அவர் பேர் முகேஷ், அவர் ஒரு மாடல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. 2 பேருடைய ஜோடி பொறுத்தும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நான் Feb 14 சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு சஸ்பென்ஸும் வச்சுருக்காங்க. ஷிவாங்கியோட இந்த லவ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் ஷிவாங்கியோட இந்த மேசிவ் வளர்ச்சி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு சோலோ கம்போசராக இன்னும் பெரிய மியூசிக் டைரக்டராக வரணும் அப்படிங்கிற அளவுக்கு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.